ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி ஷாப்பிங். நாங்கள் வந்து யூஸ்வலாக நானும் ஒய்ஃபும் வருவோம். ஒய்ஃப் குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் மட்டும் வந்துட்டேன். ஸோ நம்ம ஊர்லலாம் ஸ்டாண்டர்டாக ஒரு ஷாப் இருக்கும்ல. ஐ மீன் என்னதுன்னா அண்ணாச்சி கடை, நாட்டார் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கடை தான் இங்கே ஒன்று இருக்குது. அது பேர் லிடில், LIDL. லண்டனில் இது கொஞ்சம் ஃபேமஸான கடை. ஸோ ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் லண்டனில் வந்தீங்கன்னா இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இந்த கடைக்கு என்ன இங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற கடைக்கெலாம் ஒரு ஆப் மாதிரி தந்துடுறாங்க. அந்த ஆப் இது கேமரா திருப்பி காட்ட முடியுமா? அப்படியே காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த கடை தான், அது லிடில் அப்படின்ற ஒரு கடை. ஸோ இங்கே என்னென்னா கார் கடைக்கு வெளியவே பார்க்கிங் வச்சுருக்காங்க. அழகாக பெரிய பார்க்கிங் வச்சுருக்காங்க. எத்தனை பேர்னாலும் விட்டுக்கலாம். மெயினாக இங்கே கார் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ இங்கே பார்க்கிங் வச்சுருக்காங்க. உள்ளே தான் கடை. ஸோ பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது. லிடில் தான் பெரிய கடை. பெரிய கடைனா இங்கே ஒரு ஸ்டாண்டர்டான கடை லண்டனில். ஸோ இந்த கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டாக ஆப் வச்சுருக்கானுங்க. ஐ மீன் ஏகப்பட்ட கடை இருக்குது. இங்கே ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி என் ஒய்ஃபோடது எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த கடையில் அடிக்கடி இது தருவாங்க. ஐ மீன் அதுனா ஃப்ரீ. உங்களுக்கு வேறு நெட் இருக்கான்னு தெரில, இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ மாதிரி தருவாங்க. இதான் ஆப். அது ஆப்பில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரீ, அப்புறம் இது ஒரு ஃப்ரீ கிரவுண்ட் ஃபீல்டு க்ரோனோலா. இது நாளைக்கு கூட முடிய போது. இது 9 days வரைக்கும் இருக்குது. ஸோ இதை தான் உள்ளே போயிட்டு வாங்க போகிறோம். இது ப்ளஸ் சிக்கன் வாங்க போகிறேன். உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் பெருசாக இல்லை. எல்லாமே காசு. இங்கே இந்த கடைக்கு மட்டும் வந்தோன்னு வைங்களேன், குறைஞ்சது ஒரு 1000 செலவாயிரும். ஸோ இந்த மாதிரி கடை ப்ளஸ் இந்த மாதிரி ஆப்பு எப்போ இந்தியாவில் வரப்போகுதுன்னு தெரில. வந்தால் நல்லாயிருக்கும். ஐ மீன் இங்கேயே ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பார்த்துட்டு. எனக்கு தெரிஞ்சு வர எலெக்ஷனில் நீங்கள் எல்லோரும் சீமானுக்கு ஓட்டு போடுங்க. சீமானுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக தலையும் இந்த மாதிரி பயங்கரமான கடை, பயங்கரமான ஆப்பு இதெல்லாம் எடுத்துன்னு வந்துடுவார். ஓகே. ஸோ அப்படியே கடைக்குள்ளே போயிட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்புற வேண்டியதான். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். கடைக்குள்ளே போகலாம். இதான் கடை, இதான் என்ட்ரன்ஸ். கடை ஆட்டோமேட்டிக்காக டோர் திறக்கும். இதேமே இது எது வாங்குது இல்லை? கிரன்ச்சி கனோலா இது வாங்கிட்டேன். ப்ரொசாண்ட் வாங்கிட்டேன். கிரன்ச்சி இதில் எதுன்னு தெரியலையே. இதில் எது வாங்குது? இதில் ஆனால் ஒன்று தான் இருக்குது. இதுவும் இருக்குது. டார்க் சாக்லேட் க்ரோனோலா இருக்குது. இது இருக்குது. 2 இருக்குது. சரி, கீழே இருக்குது. ஓகே. இதில் எது சுகர் கம்மியாக அதை வாங்கிட்டு வர சொல்கிறா. இதில் எது சுகர் கம்மின்னு தெரியல. சால்ட்டு, எனர்ஜி, இது 2த்தில் எது நல்லாயிருக்கும் தெரியலையே. ஐயோ, ட்ராபிக்கல் க்ரோனோலாவா இல்லை இது ஒரு க்ரோனோலா ரசின் ஆல்மண்ட். இது 2ம் ஃப்ரீ. இல்லை எது சுகர் கம்மியாக அது வாங்கிட்டு போகலாம். ஓகே, பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. அவ்வளோதான், கடையை விட்டு வெளியே வந்துட்டேன். இங்கே வெளியவே லிடில்னு ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ என்ன தெரியும்னா, இந்த தூரத்துலேருந்து காரில் வருவாங்களே அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் ஆப்லேயே தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஆப் மூலிமா நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, என்னோடய ஒய்ஃபோட இதில் கூப்பன்ஸில் அப்ளை பண்ணேன். இது ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் இது வாங்கினேன்ல க்ரோனோலா,
இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மெயின் ஐட்டம் சிக்கன் லெக்ஸு 2 பவுண்டு 1.5 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 பவுண்டு கிட்டே வர வேண்டியது 2 பவுண்டுக்கு வாங்கியிருக்கோம். விச் மீன்ஸ் 200 அவ்வளோதான். சிக்கன் எடுக்கும்போது வீடியோ எடுக்க முடியல. ஸோ அடுத்த வாட்டி நான் வந்து ஒய்ஃபோட வந்தேன்னா வீடியோ வந்து எடுத்து போட பார்க்குறேன். ஓகே. இன்னொன்று என்னென்னா மெயினாக இந்த ஆப்லாம் வந்து சொன்னல, ஸோ அந்த ஆப் மூலிமா நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னா லண்டனில் இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று ஃப்ரீயாக தருவாங்க. இந்த பேக் வச்சுக்கிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்தியாவிலையும் இதே மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நானும் விரும்புகிறேன். ஸோ நீங்களும் வந்து 2026 கண்டிப்பாக சீமானுக்கு போடுங்க. நாடு சூப்பராக உருப்பிட்டுறோம். ஓகே. அடுத்து ஷாப்பிங் இந்த மாதிரி ஒய்ஃப் கூட வருவேன். ஸோ சிக்கன் வச்சு என்ன பண்ணலான்னு தெரில, ஏதாவது க்ரில் பண்ணலான் இருக்கோம். ஸோ க்ரில் பண்ணுறத வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே. ஆமாடியோ அடி குளிர் தாங்க முடியலடா எப்பா. நான் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு அரை மணி நேரம் நடந்தே வரேன். இங்கே கார் இருந்தால் தான் பிழைக்க முடியும். ஸோ நீங்களும் லண்டன் வந்தீங்கன்னா கார் வாங்கிட்டு வந்துடுங்க. கார் வாங்கிட்டு வர முடியாது, இங்கே வந்து கார் வாங்கிக்கலாம். ஓகே. ஐயோ அம்மா, இது வேறு குளிர் வேறு தாங்க முடியல. 2, 3, 4, 5 ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டா சிக்கன் செஞ்சு சாப்பிட வேண்டியதான். சிக்கன் எப்போ செய்வான்னு தெரில, செய்கிறப்போ ஒன்று பார்த்து தான் போகணும். இங்கே பக்கத்துலேயே தேட்டர் இருக்குது. தலைமை எப்போ ரிலீஸ் ஆவான்னு தெரில. அநேகமாக எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆவான்னு நினைக்கிறேன் தலைவன். அதனால் அனைவரும் டிவிக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. ஓகே. அதனால் அடுத்த முதலமைச்சர் நான் வந்து இங்கேருந்தே லண்டனில் பார்க்க போகிறேன் தேட்டரில். ஆனால் என் ஒய்ஃப் விடுவாளான்னு தெரில. ஓகே மக்கள், அப்பா குளிர் தாங்க முடியல. அப்படியா குளிர் தாங்க முடியலடாப்பா. அடி ரொம்ப குளிராகுது. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா லிஃப்ட்டு கூட கேட்டு போக முடியாது. நம்ம இந்தியாவிலேயாச்சும் லிஃப்ட்டு கேட்டு அப்படி இப்படி பிடிச்சி போயிடலாம். இங்கே வந்து 80 வயசு மூதாட்டி கூட ஹெல்ப் வேணுமான்னு கேட்கக்கூட மாட்டாங்க. எவ்வளோ வயசான தாத்தா. எப்படி சொன்னா வயசானவர், அவர் தலை கூணு உறிஞ்சிட்ருக்காரு. ஆனால் அவர் 2 பேக்கு வெயிட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. இதுதான் வந்து நான் பார்க்குறாரு. இதுதான் இந்த ஊர் ஸ்பெஷாலிட்டியே. வயசானவங்க கூட தம்பி இது தூக்குப்பா ஹெல்ப்பு கேட்கவே மாட்டாங்க. பாட்டுன்னு அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் லண்டன். ஓகே. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் கண்டிப்பாக டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருங்க. ஓகே. 5 டிகிரி செல்சியஸ். ஆமாம், இப்படிதான் இருக்குது இங்கே நிலமை. எப்போ ஜூனு மே மாதம் போல் தான் வெயிலெலாம் வரும்னு நினைக்கிறேன். அப்பா. ஸோ அதான் மக்களே, இதெல்லாம் வந்து வாங்கலாம்னு நினச்சேன், வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.